ஆல், இன்றைக்கி என் பசங்களோட லஞ்ச் பேக்கில் என்னென்னலாம் இருக்க போகுதுன்றதை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் இங்கே சாப்பிட்டு போயிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனாலும் அங்கே மார்னிங் ஒரு பிரேக் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் சாப்பிட்றதுக்காக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் மாம்பழம் வைக்கிறேன் இந்த சீசனில். பிகாஸ் இப்போ நிறைய கிடைக்கிது இல்லையா, கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்க அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால மாம்பழம் தான் மோஸ்ட்லி வைக்கிறது. அடுத்ததாக நட்ஸு வந்து அவங்க வந்து ஈவினிங் டிஸ்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க நான் வந்து பிக்கப் பண்ணுற டைமுக்கு. அப்போ பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்காக நட்ஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. நான் தான் காரில் போகும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கணும். அடுத்ததாக ஈவினிங் பிரேக்குக்காக ஒரு முறுக்கும் ஸ்வீட்டும் வச்சுருக்கேன். பசங்களோட விளையாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன். டக்குன்னு சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கள்ல, அதனால. அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம். நான் வந்து சாம்பார் சாதம் நல்லா நெய் ஊற்றி தலைன்னு தான் கொடுப்பேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளார ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி கொடுத்தோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி காய் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு காய் செஞ்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கும் இந்த காலிஃப்ளவரும் போட்டு செய்கிற காய் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாம்பார் சாதத்தோடு அட்டகாசமாக இருக்கும். அதனால நான் எப்பயுமே என்னால் எப்போல்லாம் கிடைக்குதோ நான் அப்போல்லாம் அவனுக்கு அதை செஞ்சு கொடுப்பேன். ஏதோ ஒரு காய் அவனுக்கு சேர்ந்தால் போதும் உடம்புல அப்படின்றதுனால அவனுக்கு பிடிச்சதா என் பொண்ணுக்கு பிடிச்சதா பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நான் மட்டும் இல்லை, பெரும்பாலும் முக்கால்வாசி தாய்மார்கள் அப்படி தான் செய்கிறாங்க. இந்த வீடியோ ஏதாவது குழந்தைங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் அம்மா அப்பாவோட கஷ்டம் புரிஞ்சு அவங்க கொடுக்குற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.